ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நாகராஜ். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குவைத்தில் பெட் ஷாப் இருக்குது கைஸ். இந்த விலங்குகள் அனிமல்ஸுக்குன்னு தனியாக, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் கிளி, பெரிய பெரிய பஞ்சவண்ண கிளி, அதுக்கப்புறம் பெரிய சைஸ் மீன்லேருந்து சின்ன குட்டி குட்டி வெரைட்டியில் இறால் குட்டி வரைக்கும் எல்லாமே இங்கே வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு பேக் சைடில் தான் இருக்குது. ஃப்ரைடே மார்க்கெட் பேக் சைடில் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் டென்ட்டு தெரியுதா, இதுதான் ஃப்ரைடே மார்க்கெட். இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, இந்த பேக் சைடில் தான் இருக்குது. இதுதான் அந்த பெட் ஷாப். இந்த நிறைய இருக்குது கைஸ். இங்கே பர்மனெண்ட்டாக நிறைய வருஷம் இருக்கீங்க, வந்து ரெண்டல் ஹவுஸில் வந்து இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இதெல்லாம் வளர்க்கணும்னு ஆசை, லவ் பேர்ட்ஸ் வளர்க்கணும்னு ஆசை, மீன் வளர்க்கணும்னு ஆசை, அதுக்கப்புறம் சில பல விஷயம்லாம் இருக்குது. இங்கே வந்து ஆமைகளும் இருக்குது, சின்ன சின்ன நாய்களும் இருக்குது, அதுக்கப்புறம் பூனைகளும் இருக்குது. பூனைகள்லேயே நிறைய வித்தியாசமான பூனைகளும் இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் கிட்ட வந்து நாய்கள் வந்து இருக்குது, அது வந்து குட்டி போட்டிருக்கு, ப்ரீடு வந்து ஒரிஜினல் தான் அப்படின்னா இங்கே வந்து சேலும் உங்களால் பண்ணிக்க முடியும், கடைக்காரங்க கிட்ட பேசிவிட்டு. அதுக்கப்புறம் தமிழ் ஆள் எல்லாமே இருக்காங்க இங்கே. நிறைய இடத்துல வந்து தமிழ் ஆளுங்க இருக்காங்க. நீங்கள் வந்து அடித்து பேசி பேரம் பேசி கண்டிப்பாக வாங்கலாம். ஓகே, வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்களா, பஞ்சவர்ண கிளி சூப்பராக இருக்குது. இங்கே ஒன்று நம்மளை பார்த்துட்டு இருக்கு, கேட். அடுத்த ரெண்டு பொம்மை விட்டா கடிச்சு வச்சிடறான் போல. அடுத்துறான் என்ன இருக்குல்ல, தாழ்த்தாள்னு சொல்தா, உள்ள ஒரு குருவி தாழ்த்தாள்னு சொல்தாமே, அது பார்க்கலாம். போன அழகாக இருக்குது, பொம்மை மாதிரியே இருக்குது. தமிழ் வாழை चैनल रखा है मेरा 5 चैनल है, 5 पेज है, टिकटॉक है। एक में 400 के, एक में 170 और एक ब्लॉग है 4 லட்சம் सब्सक्राइबर வச்சிருக்காங்க गाइस इवरे। आपका चैनल नंबर नाम बताओ। जयस माहिदी अजाइरा पैरा। ओके ओके। एनिमेशन चैनल भी है मेरा, एनिमेशन भी, कॉमन टीवी। नरे चैनल वச்சிருக்காங்க। वो पैसा कमा रहा है उसमें? मैं तो बहुत साल से चल रहा है, बहुत साल से। मेरा 18 साल से मेरा जो घर है ना, उसके अंदर ही चल रहा है। गाइस இவர் வந்து 4 சேனல் வச்சிருக்காரு, 400K 70K 80K அந்த ரேஞ்சில் வந்து வச்சிருக்காரு. ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் இவரோட சேனல் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஹிந்தியில் வச்சிருக்காரு, பங்களாதேஷ் ஆள், வேற லெவல். इधर बारे में बांग्लादेश का जो कुमिल्ला डिस्ट्रिक्ट है ना, उधर से हूँ। मैं एक यूट्यूबर हूँ, लेकिन एनिमेशन बोल सकते हैं, जैसा आपका मेक जोकअप है ना, उसके जैसा ही मैं हूँ। कैरीमिनाटी जैसा पहले रोस्ट भी करा था, उसके बाद मैं एनिमेशन में घुस गया, फिर सौरभ जैसी जैसा ब्लॉगिंग भी करता हूँ। अभी इधर हूँ, मेरा ये मेरा दुकान है, देख सकते हैं आप। इधर मच्छी है, इधर अब कछुआ बोलते हैं ना आप लोग, कछुआ, इधर कछुआ भी है, कछुआ। और ये क्या बोलते हैं, रेबिट बोलते हैं आप लोग? हाँ, इधर रेबिट है। इधर सिंजाब, जो आप लोग क्या बोलते हैं मुझे पता नहीं, ये सिंजाब बोलते हैं। इधर बांग्लादेश में कटविराली बोलते हैं, जो पेड़ में रहते हैं ना, बादाम खाते हैं, ये वही है। और என்னென்ன வச்சிருக்காரு பாருங்க गाइस, இது நிறைய சம்பாதிச்சிருக்காரு. இவர் வந்து வீட்டில் ப்ராப்ளம் அப்படின்னால இங்கே வந்திருக்காரு. வந்துட்டு 1 வருஷமாக இங்கே தான் இருக்காராம். அதுக்கப்புறம் 1 வருஷமாக வந்து சேனலில் வந்து அப்படியே வீடியோ போட மாட்டிருக்காரு. நீங்களும் வந்து சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டினியூவாக வீடியோ போடுங்க. இங்கே வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருங்க. வியூஸ் வந்து நல்லா வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு நாள் வந்து ரீச் ஆகும், நல்ல மணி ஏர்ன் பண்ணலாம். இந்த அணில் பாருங்கள், 18 கேடியாம். இது வந்து இந்தியா எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நிறைய ப்ராசஸிங் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு போகலாம். இதுக்கு லைசன்ஸு, அதுக்கப்புறம் அது இதுன்னுட்டு நிறைய வேலைகள்லாம் இருக்குது. இதை வந்து சின்னதாக ஒரு மெடிக்கல் செக்கப்லாம் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3வது நம்பரில் பேசுகிற பறவை இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மைனா, எங்கள் ஊர் மைனா பொண்ணை பிடிச்சி அடைச்சிட்டாங்களா? ஹாய், எது பேசணும்னு தெரியலையே, ட்ரைனிங் எது கொடுத்து வச்சுருக்காங்கன்னு தெரில.
அங்கே ஒன்று தலைகையில் தொங்கிட்டு இருக்கு. ஹாய், இங்கே பார். சூப்பராக இருக்குது கைஸ். எவ்வளோ க்ளோஸ்அப்பில் வச்சு பார்க்குற பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. சூப்பராக இருக்கு. இதில் பேசும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது எது அப்படின்னு தெரியல. இது இருக்கு, இதுதான் பேசுது. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. ஹாய் என்ன என்ன சொல்லு, என்ன சொல்ல மாட்டியா? ஹாய் ஹாய். கொஞ்சம் தூரமாக போனால் பேசுது கைஸ். ஏதோ ஒன்று சொல்லிச்சு, ஆனால் என்னன்னு தெரியல. என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன்றும் சொல்லலை. இங்கே 4 சேனல் வச்சு 50,000 ரூபா மாதம் சம்பாதிக்கிறான். ஆனாலும் இங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். இங்கே ஒருத்தன் வேறு லெவல். அதுக்கு இப்போ வந்து ஷாப் நம்பர் 2 இருக்குல்ல, 2ல் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து பாருங்கள், அவுட் சைடு வியூ வந்து பாருங்கள் எப்படி என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து யாருன்னு தெரியுதா? ஆமாம், வீட்டுக்கு கேடும்பாங்க. ஆனால் யார் வாங்கி வளர்க்குறா அப்படின்றது தெரியல. வெள்ளை கடிச்சிடும். சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது, காம்பேக்ட் சைஸ். இதில் வந்து பாருங்கள் கைஸ், இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் இருக்குது. भैया छोटा वीडियो बनाएगा. ஓகேண்ணா, ஓகே. ஆமாண்ணா, பரவாயில்ல. ஒரு நம்மள டிக்டாக்ல பார்த்துருக்காரு. பார்த்தீங்களா? இது இயற்கையாக அந்த செடிகள்லாம் வச்சு வளர்க்குறாங்க. பார்த்தீங்களா? நம்மூர்காரரு அப்படின்றத வந்து காட்டுறாரு. தமிழால் தான் இருக்கிறது இந்த கடையில். ஷாப் நம்பர் 2. ஓகே. வேறு இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் ஒரிஜினல் செடி, பிளாஸ்டிக்ஸ் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். குட்டி குட்டி ட்ரெஸ் கைஸ், சூப்பராக இருக்குலாம். உள்ளே வந்து டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு நத்தை விட்டு வச்சுருக்காரு. பார்த்தீங்களா? பாசியெல்லாம் நத்தை சாப்பிட்ருமா? மீனோட எச்சல், அந்த எச்சம், அந்த அழுக்கு எல்லாத்தையும் மீன் இது சாப்பிட்ரும், நத்தை சாப்பிட்ரும். இந்த ஃபிஷ்ஷுங்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து அந்த டேங்க் கிளீனர் கைஸ், ஒயிட் கலரில் இருக்குது. Ada chopstick met hadden.
பா நத்தியோட கண்ணை ஃபோட்டோ எடுத்துட்டேன். அழகா தெரியுது. வாஸ்து மீன். இந்த மீனோட பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும். மற்ற மீன்லாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இது பாருங்க, இதில் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இந்த மீன் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இது நீந்துறது வித்தியாசமாக நீந்தது கைஸ். இது சூப்பராக இருக்கு. இறால்கள்லே எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பாருங்க. இது மீன் வேறு வெரைட்டி. இது இறால். ரெட்டு, பிளாக்கு. இங்கே பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று வளர்க்குறாங்க பாருங்க. பக்கத்தில் போய் காட்டுறோம் பாருங்க. ட்ரெஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக வளர்த்து வச்சுருக்காங்க. நம்ம ஊர்லன்னா ஆடை என்ன பண்ணுவோம், செஞ்சு சாப்பிட்ருவோமா? ஆட்டுக்குட்டிக்கு வந்த வாழ்வை. ஹாய். இங்கே பாருங்க, சின்னதாக ஆட்டுக்குட்டி வளர்க்குறாங்க கைஸ். அப்படியே பார்க்குறது வந்து இங்கே பாரு, இங்கே பாரு, அழகா இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு டையெல்லாம் போட்டு. ரெண்டாவது குடோனுக்கு வந்துட்டோம். ரெண்டாவது குடோனில் 29லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து 28 வரைக்கும் இருந்துச்சா, இதில் வந்து 29லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. குவைத் நேஷனல் பேடாங்காய்ஸ். இது பாருங்கள், டாய்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இதுதான் நேஷனல் பேடா. இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்களா, QA பாஸ் அசூரன்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஆமாண்ணா. ஷாப் நம்பர் 29ல் தமிழ் ஆள் இருக்கார். என்ன மீன் அது? பாருங்க கைஸ், எவ்வளோ பெருசாக இருக்குது. ரெண்டுமே இது வந்து ஃபேரா, ரெண்டும் சேர்த்து 500 கேடியா பாருங்க. இது இதான், இது வந்து பெண் அப்படின்னு வந்து சொல்றாரு. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நன்னீரில் வாழக்கூடிய மீன். நல்ல போஸ் கொடுக்குதுண்ணா. பார்த்தீங்களா ஏஞ்சலை? அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸ்ப்ரிங் ஒன்று போயிட்டுருக்கு, பிளாஸ்டிக்கு. நம்பர் 29ல் உங்களுக்கு வந்து தமிழால் தான் இருக்கார். அதனால் உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகே, நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து டாட்டைஸ் வந்து இருக்குது. இங்கே வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது. கேமரா வந்து திருப்பி காட்டுறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி செட்டப் ஒன்று வாங்கணுங்க. சூப்பராக இருக்குல்ல இது.
ஃபிஷ் டேங்க் தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபிஷ் டேங்க்லேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். இதெல்லாம் நல்லா இருக்குது. கைஸ் இது யாருன்னு தெரியுதா? நம்ம ஊரில் காட்டுக்குள்ளே போனால் ஆள் கட்டி ஒன்று இருக்கும் தெரியுமா? கத்தி ஊரை கூப்பிட்டு இருக்க முயல் வேட்டைக்கு போகிறவங்களெல்லாம் கத்தி ஊரை கூப்பிட்றோம். ஊரை கூப்பிட்டுச்சு அப்படின்னா முயல்லாம் ஓடிடும் தப்பிச்சு. அதுதான் உள்ளே இருக்குது. இது உள்ள இங்கேயும் இதுதான் இருக்குது. வந்து பார்த்தீங்களா எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த கடை இப்போ தான் க்ளீன் பண்ணிருக்காங்க, அதனால் உள்ளே வந்து போவேனா. ஃபுல்லாகவே லவ் பேர்ட்ஸ், கிளி அதுதான் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா இவங்கள? அத்தனை வகையான பெட்ஸும் இருக்குது கைஸ் இங்கே. அடுத்து இந்த சைட்லலாம் நாயெல்லாம் இருக்குது, டாக்ஸ் எல்லாம், அதெல்லாம் வந்து காட்டுறேன் கைஸ். ஷாப் நம்பர் 37ல் தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருவிக்கு வந்து ட்ரைனிங் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா? தால்னுங்குது ட்ரைன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு. இந்த நாட்டு மொழியில் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. நம்மளும் வாங்கிட்டு போனோம் அப்படின்னா இதை வந்து ட்ரெயின் பண்ணலாம். யார் இது? வாவ், செம்மலகா இருக்கு. சொல்லு. ஹலோ ஹலோ சொல்லுது. நான் அரபி பேசுறதுக்கு சொல்லி கொடுத்துறீங்களா? அரபி பேசுது. பாருங்க கைஸ், 2 பேர் தமிழால் தான் இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஷாப் நம்பர் 37. ஓகே, யூடியூப் பிரச்சனை இல்லைல்ல. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது கைஸ், செம்மையாக இருக்கு. பரவாயில்ல, இவன் கோவப்படாம இருக்கு. என்னடா வந்து பாக்குறேன், படிச்சு வச்சிடாதடா. குட்டி அங்கே ஒருத்தர் விளாண்டுட்டு இருக்காரு, பார்க்கலாமா? யார் வந்தாலும் இன்ட்ரெஸ்டடாக இருக்காப்புல. கடிக்கல, நல்ல பையன். அவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்தேன். என்னோட ஷார்ட் வீடியோவில் ஆட் பண்ணுற பாருங்க. இப்போ எவ்வளோ நார்மலாக இருக்கான். ஒரு கொய்த்தியை பார்த்துட்டு அந்த கத்துறான், செம்ம கத்து. எவ்வளோ இருக்கான், எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்க.
இதை பார்த்தீங்களா மீனுங்களா, ஃபுல்லாகவே மீன் முயல் எல்லாமே. Come on. हाँ செம்ம சவுண்டு. இப்போ சவுண்டு எங்கே போகுதுன்னு பாருங்க. அது மூஞ்சி அதை பார்த்துட்டு சாந்தமாயிடுச்சு. கர்லிங் பண்ண பூரா பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? இங்கே பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கர்லிங் ஹேர். இது இவங்களா பண்ணாங்களா இல்லை எப்படி அப்படின்றது தெரியல, ஆனால் கர்லிங் இருக்கு. பெல்ட்ஸு கைஸ் நல்லா சூப்பராக இருக்கு. புறா கைஸ், எல்லாமே புறா தான். ஏய், காக்காவை வச்சிருக்கிறாங்க ஐயா. கைஸ் நம்ம ஊர் காக்கா. ஒயித்தில் காக்காலாமா வாங்குறீங்க? அடுத்து இந்த கடையில் பார்த்தீங்களா? ஹாய் செல்லுக்குட்டி, எவ்வளோ அழகாக இருக்காங்களா புதுசு புதுசுன்னு. என்னடா என்ன கூட வரியா? போன தலையே வெளியில போட்டு நிக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. இது கிளவி மாதிரி இருக்கு. உள்ள போயிடுச்சு உள்ள போயிடுச்சு உள்ள போயிடுச்சு. ஹாய் பாட்டி. என்ன வாய்ஸ், என்னோட வாய்ஸ் வரமாட்டேங்குது. சொல்லு என்ன? சொல்லு என்ன ரெட்டி? சொல்லு மியாவ் சொல்லு. என்ன மூஞ்சி திருப்பிட்ட? சொல்லுடி. ரேபிட் இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்கு பாருங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க. சொல்லக்கட்டி என்ன கடிக்க வரியா? நீ கடிக்க தான் வர. ஏனி அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். இவ்வளோ சாதுவான பூனைகள். ட்ரெஸ்ஸு போட்ட முயல். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக முயலை வருங்க. எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது முயல்.
ஓ அழகாக இருக்கு. ஓடி இருந்துச்சு. விரல கடிப்பியா? ஏதோ தரேன்னு சொல்லிட்டு கடிச்சு பார்க்குது. ஆமைகளை பார்த்தீங்களா? இது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் 4 வருஷமாக இருக்கேன். 4 வருஷமாக இருந்ததில் இங்கே வந்து இந்த இடத்துக்கு வந்து இப்போ தான் வந்திருக்கேன். ஃப்ரைடே மார்க்கெட் வந்து நான் 3 வாட்டி வந்திருக்கேன். 3 வாட்டி வந்தப்பையும் இந்த இடத்த வந்து பார்த்ததில்லை. நீங்களும் நான் சொன்னதுக்கப்புறம் தான், என்னோடய வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இடம் வந்து இருக்குதுன்னு தெரியும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு வந்து என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜஸ்ட் நகர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.